Hello all, welcome back to my channel Kavibala'sAcademy. கிராமரில் இந்த 3 மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறதுனால மார்க்ஸ் கண்டிப்பாக லோ ஆகும். நீங்கள் டெய்லி பேசும்போதும் கிராமட்டிக்கல் எரர்ஸ் வரும், எழுதும்போதும் கிராமட்டிக்கல் எரர்ஸ் வரும். இந்த 3 மிஸ்டேக்ஸ் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. அது என்ன 3 மிஸ்டேக்ஸ்? இந்த 3 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, 2 இருக்கு இல்லையா? இந்த 2 பக்கத்தில் எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் போடணும். வென்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் டு வென்ட் டு ஸ்கூலுன்றது ராங்கான சென்டென்ஸ். இப்படி நீங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போயிடும். அப்போ அதுக்கு பக்கத்தில் என்ன தான் போடணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். 2 பக்கத்தில் எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். இந்த மாதிரி ஐ வாண்ட் டு கோ டு சினிமா. இந்த மாதிரி நீங்கள் இந்த வேர்பை மாற்றி போடணும். 2 பக்கத்தில் எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வரா மாதிரி போடுங்க. அடுத்த மிஸ்டேக் நம்பர் 2, மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் எதெல்லாம் அப்படின்னா வில், ஷால், ஷர்ட், வுட், எக்ஸட்ரா. இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாடல் வேர்ப்ஸ் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் போடவே கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் போடணும். வில் அப்படின்றது ஒரு மாடல் வேர்ப். இந்த மாடல் வேர்ப் பக்கத்தில் இந்த பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்காங்க, இது ராங். அப்போது நம்ம எதை போடணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 2. நிறைய பேர் எக்ஸாம் எழுதும்போது வில் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் போட்டுடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக கம்மியாயிடும். அடுத்த மிஸ்டேக் நம்பர் 3, தேர்ட் பர்சன் சிங்குலர். எதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர்? ஹீ, ஷீ, இட். ஈ, ஷீ, இட், இந்த 3 தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் பக்கத்தில் வெறும் கோ அப்படின்னு போடக்கூடாது. கோ ப்ளஸ் எஸ், அதாவது verb ப்ளஸ் எஸ்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் எஸ் சேர்க்கணும். ரியா கோஸ் டு மார்க்கெட். ராமு வாட்சஸ் சினிமா. த கவ் கிரேசஸ் கிராஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். கிராசஸ் verb கூட எஸ் சேர்த்து எழுதணும். verb கூட எஸ் சேர்த்து எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். வெறும்னே த கவ் கிரேஸ் த ஃபீல்ட் அப்படின்னு எழுதினீங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் ரெடியூஸ் ஆகிடும். இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.